Bonjour, cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்துடைய அடுத்த படங்கள், கமலஹாசன் சார் அடுத்த ஃபிலிம் அப்டேட்டு, அப்புறம் வந்து அஜித், விஜய், சூர்யாவும் அடுத்த ஃபிலிம் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சு? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கூலி இந்த படத்துடைய ஒரு ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக தான் சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதில வந்து டி. ராஜேந்தரும், அனிருத்தும் வந்து ஃபீச்சர் ஆறாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்தோனே நம்ம இதில வந்து ஸ்னிப்பெட்ஸ் போடுவேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்டர் கமலஹாசன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, அவருடைய அடுத்த படம் வந்து எஸ்.யு. அருண்குமாரும், கமல்ஹாசனும் சேர்ந்து தான் பண்றாங்க. இந்த படத்துடைய புரொடியூசர் வந்து ராஜகமல் ஃபிலிம்ஸ் தான். ஆல்ரெடி என்ன அப்புட்ன்னா, எஸ்.யு. அருண்குமாரும், ராஜகமல் ஃபிலிம்ஸும் ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. ஆனா, எஸ்.யு. அருண்குமார் வந்து கமல் தான் வந்து லீடா இருப்பான்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் வந்து லீட் ஆயிட்டாரு. ஆக்டர் விஜய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, விஜயோடைய ஜனநாயகன் இந்த படத்தில வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு டீசர் மாரி விட்டுருக்காங்க பர்த்டேக்கு. அது வந்து சண்டேவே ரிலீஸ் ஆயிருச்சு. பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆக்டர் அஜித்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஆக்டர் மோகன்லால் இருக்கார்ல, அவர் வந்து ஆல்ரெடி ஜெயிலர்ல கேமியோவா நடிச்சிருந்தாரு. ஏகே 64லயும் கேமியோ பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. போய் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி டீம்ல வந்து நியூஸ் வந்திருக்கு. ஆக்டர் சூர்யா பத்தி பார்த்தீங்க அப்புட்ன்னா, சூர்யா 45 இந்த படத்தோட டைட்டில் வந்து கருப்பு அப்படின்னு சொல்லி ஆட்சி பிடிச்சாங்க. முதல்ல வந்து இன்னொரு ஒரு ஏதோ கருப்புன்னு போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப வந்து வெறுமனே கருப்புன்னு வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கடவுள் பேஸ்டு மூக்குத்தி அம்மனோட மேல் வருஷம் இருக்க சான்சஸ் ஹையா இருக்கு. ஆக்டர் விக்ரம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, இந்த வாரம் எந்த ஒரு பெரிய அப்டேட்ஸுமே இல்ல. ஆக்டர் தனுஷ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, குபேரா இந்த படத்துடைய டே 1 கலெக்ஷன் வந்து ரூ. 80,00,00,000 தாண்டி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாரி வந்து இப்ப 100 க்ரோர்ஸ தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மோஸ்ட்லி 95-100 தான் வந்து அதோட கலெக்ஷன் இருக்காம். ஆக்டர் சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்கே 24 இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மியூசிக் டைரக்டர் வந்து சாய் அபியங்கரா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. அதுவும் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. பட் மேபி இருக்கலாம். டைரக்டர் வந்து விநாயக் சந்திரசேகரன். விஜய் சேதுபதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஜா படம் எடுத்த நிதிலன் அவரும், விஜய் சேதுபதியும் சேர்ந்து மறுபடியும் ஒரு படக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. எஸ்டிஆர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எஸ்டிஆர் 49 வந்து வெற்றிமாறனும், எஸ்டிஆரும் சேர்ந்து வடசென்னை யூனிவர்சிட்டில படம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டிஆர் அடுத்த படம் வந்து எஸ்டிஆர் 50 வந்து தேசிங் பெரியசாமி இருக்க அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் பட்ஜெட் ஃபிலிம் தான். அப்புறம் ஆக்டர் கார்த்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பெரிய நியூஸுமே இல்ல. மிஸ்செலேனியஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம் வாங்க. அல்லு அர்ஜுனும், பசில் ஜோசஃப்பும் சேர்ந்து ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. அதில வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, சூப்பர் ஹீரோ படமா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா வந்து பசில் ஜோசஃப் என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, அது வந்து சூப்பர் ஹீரோ படம் கிடையாது. ஆனா ஒரு படமா இருக்க சான்சஸ் இருக்கு. அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. "திருஷ்யம் 3" வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில வந்து ஸ்டோரிலாம் எழுதிட்டாங்க. ஏன் எல்லா லேங்குவேஜ்லயுமே ஜீத்து ஜோசஃப்பே டைரக்ட் பண்ணி ஒரே டைம்லயே வந்து ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கதையோட சேஞ்சஸுமே இல்லாம. சங்கீத், மமிதா அப்படின்னு சொல்லி 2 பேரு. மமிதா பைஜு தெரியும். சங்கீத்ன்றவர் யாரு அப்புட்ன்னா, பிரேமலூர்ல ஹீரோக்கு ஃப்ரெண்டா வந்திருப்பாரு. அவரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து லீட் ரோல்ல படம் பண்றாங்கன்னு சொல்லி இப்ப நியூஸ் வந்திருக்கு. ரியா ஷிபு ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரும், நிவின் பாலியும் சேர்ந்து ஒரு படம் பண்றதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தேங்க் யூ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புட்ன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லுங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாரி வீடியோ அப்டேட்ஸ் வீடியோஸு, அனலைசேஷன் வீடியோஸு, அப்புறம் வந்து ரிவ்யூஸு இந்த மாரிலாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.